வணக்கம் நண்பர்களே. ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதை. சிவபெருமானும் சனீஸ்வரனும். விதியை வென்ற விளையாட்டு. நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான். ஒருமுறை சனீஸ்வரன் தேவேந்திரனிடம் சிவபெருமானை பீடிக்கப் போகிறேன் என்று கூறி கைலாயம் சென்றார். சிவபெருமான்: சனீஸ்வரா, எம்மை காண வந்த காரணம் என்ன? சனீஸ்வரன்: பெருமானே, உங்கள் விதிப்படி 7.5 சனி காலம் ஆரம்பிக்கிறது. உங்களை பீடிக்கவே வந்தேன். விதியை நிர்ணயித்த என்னையே பீடிக்கப் போகிறாயா என்று சிரித்த சிவன் அன்னை பார்வதியின் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலைக்குள் மறைந்து கொண்டார். 7.5 நாழிகை கழித்து வெளியே வந்த சிவபெருமான், உன்னால் என்னை நெருங்க முடியவில்லையே என்றார். சனீஸ்வரன் சொன்ன பதில்: இல்லை பரமேஸ்வரா, உங்களை பீடித்ததால்தான் அகிலத்திற்கே படியளக்கும் நீங்கள் ஒரு ருத்ராட்சத்திற்குள் 7.5 நாழிகை சிறைவாசம் அனுபவித்தீர்கள் என்று சனீஸ்வரன் அடக்கத்துடன் கூறினார். தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடந்த சனீஸ்வர பகவானை சிவபெருமானும் பார்வதி தேவியும் மனதார வாழ்த்தினார்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.